கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 1 நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஏசாயா 49 அதிகாரம் 1 நான் உன்னில் மகிமைப்படுவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனை நினைத்து பயந்து போயிருக்கிறீங்க. இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டுருவனோ, எல்லாரோட கண்களும் என்ன தான் நோக்கி கொண்டிருக்கிறதே, அவ்வளோதான் நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீங்க, கலங்கி போயிருக்கிறீங்க, பலனற்று போன நிலைமையில் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிற விதமாக ஒன்று சொல்கிறாரு. உங்களில் அவர் மகிமைப்பட போகிறாராம். எந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிடுவேன்னு பயந்து இருக்கிறீங்களோ அதே காரியத்தில் அநேகருக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறாரு. ஆமென். ஒரு பெரிய அற்புதம் செய்து மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிற வார்த்தை இதுதான். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர் உங்களில் மகிமைப்படுவார். 38 வருஷம் ஒருத்தர் நடக்க முடியாமல் குளத்தருகே படுத்திருந்தார். ஏசப்பா கிட்ட போய் அவரை நடக்க வைத்தார். அவரோட பலவீனத்தை நீக்கி போட்டார். ஏசப்பா அந்த இடத்துல மகிமைப்பட்டார். ஆமென். அந்த மாதிரி தான் பல வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த பிரச்சனை போவாதான்னு கூட இருக்கலாம். அது எல்லாமே மகிமைக்காக. ஆமென். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதத்துக்காக அவர் உங்களை கொண்டு மகிமைப்பட போகிறார். நீங்கள் அவருக்கு சாட்சியாய் நிற்க போகிறீங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.